Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு bank nifty huge downfall தான் மார்க்கெட் போயுது. இன்னைக்கு என்னாச்சுன்னா 22 ஆகஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். மார்னிங்ல எஸ்டர்டே மார்க்கெட் சிக்கில் கொடுத்த கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்காரு. ஹியூஜ் பிரேக்னு சாஃப்ட்டா கரெக்டா சொல்லி கொடுத்திருக்கேன். நம்ம சாஃப்ட்வேர் WinTrader ப்ராப்பரா என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் ரிவர்சல் அக்யூரேட்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இன் கேஸ் மார்க்கெட் ஆல்ரெடி டவுன்ஃபால் போயிட்டு இருக்காரு, இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எந்த பாயிண்ட்ல எடுக்கணும்னு கரெக்டா சாஃப்ட்வேர் காட்டி கொடுக்குமே. அப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு சைடுவேஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபேக் அப் டவுன் சைடு இப்போ பார்த்துட்டா இப்போ மார்க்கெட்டில் ஆல்ரெடி டவுன் போயிட்டு இருந்தது. அப்போ இப்போ பார்த்துட்டா மார்க்கெட் சைடுவேஸ் தான் கொடுத்துருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் என்று ஒரு பைசிக்கிள் இல்லை, கரெக்டாக இப்படியும் செல்லில் தான் மார்க்கெட் இருக்கு. நமக்கு பைக்கு சான்ஸ் இருந்தால் அவட கரெக்டாக சாஃப்ட்வேர் பைசிக்கிள் கொடுக்குமே. சைடுவேஸ் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலரில் சாஃப்ட்வேர் காட்டி கொடுக்கும். இப்போ சிம்பிளாக யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 பார்த்துட்டா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே கொடுத்த செல்லு கண்டினியூஷன் தான் போட்டு இருந்தேன். இப்போ இந்த மார்க்கெட்டு பார்த்துட்டா லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 இப்போ இந்த லைவ் ரைட்டு இந்த காலில் பார்க்கலாம். இந்த ரெட் கலர் செல்லு தான், கிரீன் கலர் பை தான், கிரீன் கலர் அப்பாரம் வந்து பை தான். இப்போ சிக்னல் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ட்ரி எடுத்துட்டு வெக்கம் ரிவர்ஸ் போயிட்டாலும் நமக்கு எக்ஸிட் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா கலர் காட்டி கொடுக்கும். அந்த பாயிண்ட்ல ஹியூஜ் லோஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸிட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப கரெக்டா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் லைவா பார்க்கலாம். லைவா பார்க்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கால் பண்ணலாம். இப்போ ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல்லு தான். இப்போ லேட்டஸ்ட் செல் வந்து அப்ராக்சிமேட் எஸ்டர்டே க்ளோசிங்ல தான் 21 க்ளோசிங்ல கொடுத்தது 315. அப்போ அதுக்கு பார்த்துட்டா செல் கன்ஃபார்ம் இருந்தது. அப்போ எஸ்டர்டே உங்களுக்கு செல்ல உங்களுக்கு எடுக்காம இருந்தா இன்னைக்கு அந்த கண்டினியூஷன் போயிட்டு இருக்கும்போது சப்போர்ட் கட் பண்ணிட்டா உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சப்போர்ட் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா இது ஹியூஜ் டவுன் மார்க்கெட் கீழே தான் அந்த மார்க்கெட்ல போயிது. இப்போ இது உங்களுக்கு 1 மினிட் பார்த்துட்டா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துட்டா மார்னிங்ல உங்களுக்கு ட்ரேட் இருக்கிறதாக M1 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் பண்ணலாம். 1 மினிட் ஈஸியா இருக்கும். 1 மினிட்ல பார்த்துட்டா ஒரு ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சாலும் நெக்ஸ்ட் என்ட்ரி எந்த பாயிண்ட்ல எடுக்கணும் கரெக்டா தெரியும். இப்போ இது பார்த்துட்டா எஸ்டர்டே கொடுத்த லாஸ்ட் க்ளோசிங் கொடுத்த செல்ல கண்டினியூஷன் போகும்போது சப்போர்ட் மார்னிங்ல கட் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிட்டு இருக்காரு. இப்போ இது பார்த்துட்டா இது எஸ்டர்டே க்ளோசிங்ல கண்டினியூஷன் கொடுத்ததுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்குது. ஆனா செகண்ட் என்ட்ரி இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் க்ளோஸ் பண்ணது அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 டைம் சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு அது 55,700 பார்த்துட்டா அது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் க்ளோசிங்கில் வந்து பை கண்டினியூஷன் தான் போயிட்டு இருந்தது. அது மார்னிங்ல 278க்கு ட்ரேட் எடுத்து அப்ராக்சிமேட் 476 வரை மார்க்கெட் மேலே போயிது. அது 1 மினிட் பார்த்துட்டா உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது ஃபர்ஸ்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் எகைன் கட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிது. இது பார்த்துட்டு எஸ்டர்டே கண்டினியூஷன் மார்னிங்ல 55,700 கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட் 286 வரை போயதுக்கு அப்புறம் கீழே போச்சு, எகைன் மேலே போயிட்டு இருக்காரு. 267 எகைன் மேலே போயுது. அது அப்ராக்சிமேட் 367 போயதுக்கு அப்புறம் கீழே எகைன் வந்து 2-3 டைம்ஸ்ல கட் பண்ணிட்டு மேலே ஏறிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டா கீழே கிரீனா இருந்தா தைரியமா ஹோல்ட் பண்ணலாம். ஒரு புதுசா சிக்னல் வந்துட்டா கன்ஃபர்மேஷன் லெவல் கேண்டில் கலர் கீழே கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேமா வந்து அவங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். கண்டினியூஷன் போகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கும் போது மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் போகும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி வருமே அந்த இடத்துல சாஃப்ட்வேர் என்ட்ரி கொடுக்குமே. ரெசிஸ்டன்ஸ் எகைன் கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கண்டினியூஷன் மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு வெக்கம் என்ட்ரி ட்ரெண்ட் பார்த்துட்டே உங்களுக்கு டைரக்டா எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல சொல்லிட்டா மார்க்கெட் இன்னைக்கு பார்த்துட்டா 2-3 டைம்ஸ் மார்க்கெட் கட் பண்ணிட்டு எகைன் மேலே போயிட்டு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸுக்கு ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கேஸ் மார்னிங்ல என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எகைன் மார்க்கெட் இந்த மாதிரி மேலே ஏறும்போது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. அப்போ இதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது லைவாக பார்க்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு. இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா நல்லா ப்ராஃபிட் வந்த மார்க்கெட்டு தான். இப்போ 55,700 278 ஒரு மார்க்கெட்டை ஹியூஜாக ரிட்டர்ன்ஸ் போயிட்டு 476 வரை கரெக்டாக மேலே ஏறுது. அப்போ அப்ராக்சிமேட் 10-11 o'clock முன்னாடி ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டு ஐடென்டிஃபை பண்ணுற லைவ் மார்க்கெட் டெமோ பார்க்கறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன்.